ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தார் என்பதற்காகவே அவரை செயல்பட விடாமல் தடுத்தார்கள். இது உண்மை. நான் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவன் அப்படிங்கிற ஒரு அற்பத்தனமான ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு முதல்ல கட்சி வளரணும்னா ஃபேக்ஷனல் லீடர்ஸை தூள் தூளா கிழிச்சு கொண்டு போய் குப்பை தொட்டில போனோம். அதுல உண்மையிலேயே பாராட்டத்தக்க நபர் யாரு? அண்ணாமலை. மண்ணுக்கு துரோகம் தான் பண்ணார் பாஜக சேர்ந்துட்டு. ஆனா கூட்டணி ஆட்சியில பங்கு தரோம் அப்படிங்கும்போது காங்கிரஸை வளர்க்க தான் நாங்க இந்த முடிவு பண்ணியிருக்கிறோம்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கல. கட்சி அப்படிதான் வளர்க்க முடியும். அந்த ஒட்டிக்கிட்டு இருந்தா வந்துடலாம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதிகாரத்துக்கு கூட ஒட்டிக்கிட்டே இருப்பார் ஜி கே வாசன். எங்க இருக்காரு? அவர் கொள்கை எதிரின்னு பாஜகவை கடுமையாக விமர்சித்தார் அப்படின்னு உங்கள் கூட்டணி, நீங்க காங்கிரஸ் இப்போ போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்க இல்லையா, அதன் காரணத்தினால தானே இந்த நிமிடம் வரை ஆளுநர் அழைக்காமலும் இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு அதற்குள்ள நம்பர்ஸுங்கிறத ஃப்ளோரில் ப்ரூஃப் பண்ணுறது இதெல்லாம் பேசினாலும் காங்கிரஸ் கூட்டணியோட வரீங்க, கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறாங்க, அந்த லெட்டர் ஆளுநரை உறுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி காங்கிரஸ் விட்டுரும் பிஜேபி? அது உண்மைதான், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரம் நீங்கள் எப்படின்னா முறையாக அணுகுனீங்களா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போகிறவங்க தான் கவுண்ட் என்னமோ அதுதான் போய் காட்டணும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் ஆனால் முதல்ல ஒத்துக்கிட்டேன், காங்கிரஸ் போனதுனால தான் அதை நிறுத்திட்டாங்க. அது உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸ் மட்டும் சும்மா விட்டுறோம். நீங்கள் என்ன தான் நான் தான் இப்படி சொல்லிட்டேனே, இவரோட வச்சு இந்த மாதிரி ஜெப்பர்டியில் தொங்க விடணும் காங்கிரஸுங்கிறது தான் உங்களுடைய எண்ணம்னு நான் சொல்கிறேன். நான் இருக்கின்ற அல்லது நான் தற்காலிகமாக நீக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய நிலைப்பாடை தான் நான் பேச முடியும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் நான் பேச முடியும். அப்போ இவருக்கு தான் பப்ளிக்குடைய சப்போர்ட் கிடைக்கலையே. மக்கள் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, 3 பேருக்கும் இது வேணாம், கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்த, ஏன்னா இது எக்ஸாக்ட் இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி போய் இவருடைய எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அங்கே கொடுக்கணும். அதான் முறை. இவர் என்ன பண்ணுறாரு, கோலிஷனில் நாங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம்னா, அப்போ கோலிஷன்லாம் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும், 180 கொடுக்கணும், மினிமம் 180 கொண்டு போய் நீங்கள் நம்பர்ஸை கொடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி நேற்று இந்த ரிப்பப்ளிக்கில் கூட பேசியிருக்காரு பாருங்க அரலேக்கர். கரெக்டாக எனக்கு அது கரெக்டாக தான் பேசியிருக்காரு. இல்லை நீங்கள் வேற ஒரு ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி பேசும்போது அந்த ஜட்மெண்ட் இடைக்காலத்தை திரும்ப ஆட்சி அமைஞ்சதுக்கு தான், அதை நீங்கள் ஜஸ்ட் இது ப்ரூவ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் கவர்னர் ரூல் பக்கமாக நகர்த்த முடியாது, அதனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, இன்னொரு முறை அதுக்கப்புறம் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத குழப்பத்தை நான் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் சப்பக்கட்டா கூட ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட காங்கிரஸ் இருந்தாலும் இது நடக்கத்தான் செய்யும். காங்கிரஸ் சேர்ந்த தேவிக்காவை பாஜகவும் அனுமதிக்காதுன்னு தான் நானும் உறுதியாக நம்புகிறேன். இப்போ ஏன் பிரச்சனை என்னென்னா, இப்படிப்பட்ட டிவிக்கால கூட போய் காங்கிரஸ் நுழைச்சது யாருன்னு கேட்குறேன். காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே, நீங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு ஒரு டீம் தயாரானாங்க இல்லையா, ஒரு டீம் திமுகவோட போகணும், ஒரு டீம் திமுக கூட போகக்கூடாது. இன்னொரு கேள்வி, சிறுபான்மையினர்களுக்கும் பட்டியலின சமூகத்தினருக்குமான ஒரு கட்சியாக காங்கிரஸ் தொடர்ந்து முகங்களை வைத்துக்கொண்ட அந்த ஐடியாலஜி தான் எப்போதும் காங்கிரஸுடைய அடிநாதம். ஆனா இங்க நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டியலின சமூகத்திலிருந்து ஒரு மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு கூட்டணி. ஆனால் இன்னொரு பக்கம் விசில் ஊதப்படும் எல்லான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் உங்கள் ஆட்கள் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, கூட்டணியில் நின்று எம்பிக்கள் ஆனவங்களே இந்த கூட்டணி வேணான்னு பேசுகிறாங்கங்கும் போது ஏன் தலைமை இதை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து இருக்கு. வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் ஐ ஷுட் பஸ்ட் இட் ஓப்பன் நவ். என்னன்னா, உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாலேயே இந்த இவ்வளோ நெருக்கடி அவர் கொடுத்தாங்கன்னு என்னால் அதை உணர முடிஞ்சது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே எப்படியெல்லாம் அவரை உருட்டி புரட்டி எடுக்க முடியுமோ, அவரை எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து செயல்பட விடாமல் தடுக்க முடியுமோ, கட்சி ஒரு முடிவை எடுத்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போவே கட்சி நம்ம விஜய் கூட தான் போக போகிறோம் அப்படின்னா கூட அதை கட்சி முடிவு எடுத்து சொல்லணும், தேசிய தலைமை சொல்லணும். அப்படி இருந்தபோதும் விசில் ஊதிட்டாங்க, நான் சோத்தை கொடுத்துட்டு அதை மாற்றி வச்சுட்டாங்க, தட்டை வச்சுட்டாங்க, இப்படி தொடர்ந்து நான் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவன் அப்படிங்கிற ஒரு அற்பத்தனமான ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ பிரச்சனை அதுதான் ஆகிப்போச்சு தேசிய கட்சியில். நான் நெருக்கமானவன், உனக்கு கிரவுண்டில் எவனுக்காக தெரியுமா? நீ போனால் ஒரு 5 பேர் வருவானா? ஒரு போராட்டம் பண்ணுனா உன்னால் ஒரு 50 பேரை திரட்ட முடியுமா? இல்லை ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போய் நிற்க முடியுமா? இது வரைக்கும் என்ன மக்கள் பிரச்சனைக்காக நின்றுருக்கிற? ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் ஜெயில் வாசலுக்கு போயிருப்பியா? இது வரைக்கும் ஏதாவது போராட்டம் பண்ணி ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகிருப்பியா? ஒன்றும் கிடையாது. நான் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவன் அப்படின்னு வச்சுக்கிட்டு, தன்னுடைய பிறப்பை ஒரு டேகாக வச்சுக்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்தவன் டேகாக வச்சுக்கிட்டு, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தார் என்பதற்காகவே அவரை செயல்பட விடாமல் தடுத்தார்கள். இது உண்மை. அவர் செயல்பட விடாமல் இன்னும் தடுக்கிறார்கள். அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை ராஜினாமா பண்றேங்கிற அளவுக்கு மனம் அவரை அழுத்தி தள்ளி வெளியே தள்ளுறாங்க. அவரை என்ன எல்லா பிரச்சனையும் பண்றாங்க. அவரு யாருக்காவது இப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தராரு, சிறுபான்மை சமூகத்தில் யாருக்காவது கூட்டு வாய்ப்பு தராருன்னா அவரை உடனே ப்ரெஷரில் அழுத்த வேண்டியது போய்
இது எப்படி அங்கே கொடுத்தீங்க, இது ஏன் அவருக்கு தந்தீங்க? முன்காலங்களில் எவ்வளோ பேர் என்னென்னவோ டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்க தான் செய்கிறாங்க. இன்னொன்று உண்மையிலேயே மைக் குளர்றது உண்மை. ஏன்னா நான் பொன்னேரிக்கு பண்ணும்போது செத்து பொழைச்சி செத்து பொழைச்சிட்டேன். நான் பொன்னேரியில் பண்ணும்போது பக்கத்தில் நிற்கிறாரு, இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறாரு, புரியலை எதுவுமே. ரொம்ப அசியூம் பண்ணி 10 வார்த்தை சொன்னார்னா 6 வார்த்தை 4 வார்த்தை புரிஞ்சா ஓ இதான் சொல்லியிருப்பாரு, தெரியாதுன்னா தெரியலன்னு கேட்டேன் நான். இட்ஸ் கன்சென்சஸுக்கும் கோயர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னாரு. கேட்கல சார் அப்படின்னு. கன்சென்சஸ் அண்டு கோயர்ஷன் அப்படின்னாரு. அப்படின்னு திரும்ப எடுத்து பண்ணுறோம். இதனால தான் அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறாரு, இவர் ஒருங்கிணைந்த இந்தியாங்கிறாரு. அமெரிக்கா சொல்ல தெரியாதா யாருக்கும்? இதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ் தேவையில்லையே, காதில் தெரிஞ்சால் கேட்டால் போதும். இதெல்லாம் ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்டு செய்கிறது, அவரை வந்து லாக் பண்ணணும். இது எவ்வளவோ பேர் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அன்றைக்கி பூரா நியூஸாக அதையே போட்டு அதை ராகுல் காந்தி காதுக்கு கொண்டு போனோம் பண்ணி. ஸோ தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இவ்வளோ தூரம் ஒருத்தர் உயர்ந்துட்டாரே அப்படிங்கிற வன்மம் இந்த சாதியவாதிகளுக்கு இருக்கிறது. அந்த சாதியவாதிகள் ஒரு கும்பல் தான் இதை செய்கிறது. அந்த கும்பல் தான் டிவிக்கே கொண்டு போய் இந்த கட்சி அடமானமும் வைத்தது. அந்த கும்பல் தான் தாவேகா கொண்டு போய் இந்த கட்சியை வந்து நிறுத்தி வச்சுட்டு இன்றைக்கி நடுரோட்டில் வந்து கட்சியை நிற்க வச்சுட்டு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இப்போ நம்முடைய லாங் டேர்ம் பார்ட்னர் டிஎம்கே வேதனையாக இருக்குது. பேக் ஸ்டாப்பர்ஸ் அப்படி இப்படின்லாம் பேசுகிறப்ப கடுமையான வேதனையாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கே ஆதரவு சொல்கிறோம், ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி விடுங்க காங்கிரஸ் அப்படி தான் இப்படி தான் சொன்னால், ஏன்னா நம்ம வந்து விவாத களங்கள்லையும் சரி சும்மா பேசும்போதும் சரி கட்சியை விட்டு கொடுத்து பேசுறதா வரலாறே கிடையாது. யாராவது பேசினா நம்மளுக்கு சுருன்னு கோவம் வரும். நமக்கு ஆதரவு ஒரு காங்கிரஸ்காரரா உங்களுக்கு கோவம் வரும். ஆனா ஒரு பத்திரிகையாளரா நான் தொடர்ந்து காங்கிரஸுடைய நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணிட்டு வரும் பொழுது நாடாளுமன்றத்துல பாஜக எதிர்ப்புல எல்லாரும் ஒன்று சேர்றீங்க. மதச்சார்பின்மைங்கிற இடத்துலையோ அல்லது வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்றீங்க. ஆனால் தேர்தல்னு வரும்பொழுது, அதாவது இப்போ பீகாரில் எடுத்துக்கோங்களேன், அங்க மாநில அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி தேஜஸ்வி யாதவ் கிட்ட வந்து ஒரு சண்டை மாரதம். அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் கிட்ட இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் ஒரு போஸ்ட் போடுறாரு. நீங்க வந்து இங்க தமிழ்நாடை அப்சர்வ் பண்ணிட்டு அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த பக்கம் மம்தாவையும் இந்த பக்கம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் 2 பேரையும் வச்சு யார் கைவிட்டாலும் நாங்கள் உங்க கைவிட மாட்டோம் அப்படின்றார். அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் வந்து காங்கிரஸ் இதை தொடர்ந்து தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் நீண்ட கால நட்பை ஏதோ அது கூட்டணி முறிவா மட்டும் இல்லாம ஒரு பெரிய முறிவா மாத்துதுன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எங்களை பொறுத்தவரை நான் என்ன நம்புறேன்றதை நான் சொல்றேன். தலைவர் ராகுல் காந்தி தான் முழு நம்பிக்கை. அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து அமித்ஷா மெயினாக, மோடி வரமாட்டார் பொதுவாக, அமித்ஷா வந்து கேம்பே அடிச்சிருவார். இங்கே அங்கே போய் உட்காந்துட்டு ஃபுல் சப்ஜெக்ட் எடுத்துக்குவார். சின்ன சின்ன மூமெண்ட்லாம் கூட நோட் பண்ணிக்குவார். அந்த மாதிரி தலைவர் ராகுல் காந்தியே நேரடியாக எல்லா மாநிலங்களுக்கும் வரணும். அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஏன்னா அதை வந்து அவரே ஒரு முறை குஜராத்தில் வந்து சொல்லியிருக்கார். என்கிட்ட எப்படி டிசீவ் பண்ணிடுறாங்கன்னா, ஐ எம் பீயிங் கெட்டிங் டிசீவ்டு. ஏன்னா சில நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, ரேஸில் விட வேண்டிய குதிரையும் நம்மகிட்ட இருக்குது, அது வந்து வண்டியில் கட்டுற குதிரையும் நம்மகிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ரேஸில் ஓட வேண்டிய குதிரைக்கு வண்டியில் கட்டிடுறேன், வண்டியில் ஓட வேண்டிய குதிரைக்கு ரேஸில் விட்டுடுறோம். இதை வந்து அவர் ரொம்ப பாலிஷாக சொல்கிறார். அப்போ தான் குஜராத்தை சொல்கிறாரு, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து பிஜேபிக்காரங்களோட நெருக்கத்தை வச்சுக்கிட்டு கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த தீர்வை எடுக்கிறோமா எட்டுறோமா, பார்ட்டி ஹாஸ் டன் அ லாட் டு யூ, நவ் இட் இஸ் டைம் டு ரீபே த பார்ட்டி அப்படின்னு சிந்தன் சிவரில் வந்து தலைவர் சோனியா காந்தி பேசினாங்க. இதெல்லாம் அந்த வேதனை வந்து சோனியா காந்திக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் இருக்குது. ஆனால் அங்கங்கே அப்படியே உட்காந்துட்ட குறுநில மன்னர்கள் மாதிரி உட்காந்துக்கிட்ட சில பேர் சாதிய ரீதியாகவும் தன்னுடைய சுயநல ரீதியாகவும், அவர் எந்த அளவுக்கு சொல்லிட்டாரு, குஜராத்தில் பிஜேபியோட நீங்கள்லாம் வந்து ஈல்டாகி கொள்விடாக உட்காந்துருக்கீங்கன்ற அளவுக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி வந்து நேரடியாக மாற்றங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ எனக்கு வந்து உங்களுக்கும் வந்து தேர்தலில் இல்லை அந்த மாற்றம் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துப்போமே, 67க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து அதாவது அலையன்ஸ் பார்ட்னராக தான் இருந்திருக்கு. அதாவது ஆட்சியில் பங்கேற்றதே கிடையாது. ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு நகர்ந்த இடத்துல இப்போ வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக டிஎம்கே 96 சீட்ஸோட ரன் பண்ணும்போது கூட காங்கிரஸ் வந்து அப்படியான ஒரு மூவெல்லாம் போகவே பண்ணலை. ஆனால் இன்னைக்கு ஒரு 5 சீட்டு கூட்டணி ஆட்சியில் பங்கு தரோம் அப்படிங்கும்போது காங்கிரஸை வளர்க்க தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணியிருக்கிறோம்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கல. கட்சி அப்படி தானே வளர்க்க முடியும். அவர் சொன்ன உதாரணமே தப்பு இல்லை அப்படி பார்த்தா. ஏன்னா ப்ரீவியஸாக நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து பங்கு எடுக்கலை. ஏன் எடுக்கல? அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டே கட்சி வளர்க்க வேணாம்னு சோனியா காந்தி நினச்சிட்டாங்களா அந்த டைமில்? அப்படி கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால கட்சி வளரணும்னா மகாராஷ்டிரா அடுத்து நீங்களே ஆட்சிக்கு வந்திருக்கணும். 96 சீட்டில் டிஎம்கே 2006 ஆட்சி அமைச்சதை நான் தான் வந்து அதை முன்வைக்கிறேன். இல்லை இதை நான் சொல்லிட்டே வர்றேன். இது வந்து நிறைய என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே நான் இதை சொல்கிறேன். இதை கேட்குறப்ப கவர்மெண்ட்டில் நம்ம பங்கெடுத்தால் வளரலாம் அப்படிங்கிறத சொல்கிற போது நான் இதை சொல்கிறேன். பங்கெடுத்தால் வளரலாம் என்பது உண்மையிலேயே தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய பொய் வாதம்.
வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இறங்கி நடக்க வேண்டும். இதே நீங்கள் சொல்கிற எந்த நபராக இருந்தாலும் தலைவர் ராகுல் காந்தியை கொண்டு போய் இப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அப்போ ஒட்டிக்கிட்டா வளர்ந்தலான்னு திரும்பவும் சொல்கிறீங்களா? திமுகவோட ஒட்டினால தான் வளரலன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் கூட ஒட்டிக்கிட்டா வந்தல. விஜய் இப்போ என்ன பாடுபடுத்த போகிறாரு? ஏன்னா இவ்வளோ பெரிய பெரும்பான்மையில் வந்துட்டார். நாளைக்கு திரும்ப இவர் நம்மளை வச்சு காட்டி கண்டிப்பாக ஆட்சியை கழிச்சு ரீஎலெக்ஷன் தான் போவார். அவங்க ஆளுங்க ஆல்ரெடி அந்த அதை நோக்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு முறை ரீஎலெக்ஷன் வேணும். அவங்க ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டால் போனா தூக்கி வீசிட்டாருன்னு அங்கேயும் எல்லாம் இங்கெல்லாம் ரோட்டில் தான் நிற்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க சொல்கிறது உண்மைன்னா, கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி மாதிரி ரோட்டில் இறங்கி நடக்கணும். கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தெலுங்கானாவில் மாநிலத்தை 2ஆக பிரித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற மக்கள் கோரிக்கையை ஏற்று உஸ்மானியா யூனிவர்சிட்டி மாணவர்கள்லாம் கொளுத்திக்கிட்டு சாவறாங்க, இனிமேல் முடியாது அப்படின்னு அதை பிரித்து கொடுத்து வேறு வழி இல்லாமல் பிரித்து கொடுத்ததுக்கு பின்னால் பிரித்து கொடுத்த காங்கிரஸையே கூப்பிட உட்கார வச்ச மாதிரி கேசிஆர் வந்துட்டார் சிஎம்மா. நம்ம அங்கே சீன்லேயே இல்லாமல் போயிட்டோம். சீன்லேயே இல்லாத கட்சியை நடந்து ரேவந்த் ரெட்டி பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் போய் பாத யாத்திரை நடந்து கட்சியை தூக்கி நிறுத்தி சிஎம் ஆனார். அப்படி பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கட்சி வளர்க்குறது வந்து அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதால. நீங்க சொல்ற ராஜசேகர ரெட்டி உதாரணத்தையே வரலாறுல திரும்பி பார்க்கும்போது, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியை தான் நீங்க மென்ஷன் பண்றீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து காங்கிரஸ் எனக்கு என் மேல அப்ப வந்து ஊழல் குற்றச்சாட்டா காங்கிரஸ் அடுக்குச்சு. அவருக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தப்ப அவர் வந்து அதை எதிர்த்து ஒரு பாத யாத்திரை போனார். இப்போ காங்கிரஸும் வந்து நீங்கள் பாரத் ஜோடா யாத்திரா வந்து அப்படிதான் ராகுல் காந்தி போனார். ஏன் அதை முழுமையாக அறுவடை பண்ண முடியலன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி வந்து இன்னைக்கு நல்ல எதிர்க்கட்சியாக உட்காரக்கூடிய அந்தஸ்து கிடைச்சது? பாஜகவை வந்து பெரும்பான்மையிலேருந்து இறக்கி கீழே கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்கணும். ஏன்னா இவ்வளோ வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஆல் மிஷினரிஸ் ஆர் அகேன்ஸ்ட் அஸ். எல்லாம் நோவேர் இன் த ஹிஸ்ட்ரி இட் வாஸ் டன் லைக் திஸ். ஆனால் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒட்டிக்கிட்டு இருந்தால் வந்துடலாம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதிகாரத்துக்கு கொண்டு ஒட்டிக்கிட்டே இருப்பார் ஜி கே வாசன். எங்கே இருக்காரு? நீங்கள் நியாயமாக இல்லை நான் சொல்கிறது. எந்த கவர்மெண்ட் அங்கே சென்ட்ரலில் வந்தாலும் சரி, இங்கே ஸ்டேட்டில் வந்தாலும் சரி, அங்கே இப்போ திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைச்சா வந்து அதுக்கு ஆதரவு தெரியுமென்னு சொல்கிறாராம். ஏன்னா கவர்மெண்ட் அமைய போகுது அப்படின்னு. அப்போ அவர் என்ன செய்வார்? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒட்டிக்கிட்டு இருப்பார். அதில் கடைசியில் அவர் நிலைமை என்னாச்சு? கழுதை தெரிஞ்சு கட்டரம்பாயி எந்தெந்த தொகுதியெல்லாம் கண்டிப்பாக தோப்பாங்களோ அந்த தொகுதியை வாங்கி அதை தாமரை நிற்கிறாரு. சின்னவருக்கு இருந்தோம். இதுதான் வந்து அதிகாரத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நடக்கிற இது. அப்போ இது வந்து ஒரு ரொம்ப பச்சை ஏமாற்றுவாதம், கட்சி மக்களை ஏமாற்றக்கூடிய பச்சை ஏமாற்றுவாதம். அந்த அதிகாரத்தை ஒட்டிகிட்டு இருந்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும். எழுச்சி தமிழர் சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் எதுக்கு சொல்கிறாருன்னா மரியாதை கிடைக்கும். அந்த கோணத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அந்த வாதம் வேற. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருந்தால் இந்த சில ஆட்கள் சொல்கிறாங்கல்ல கட்சி வளர்ந்துடும். கட்சி வளரணும்னா உங்களுக்கு வந்து வேற ஊற்றணும், நீங்கள் இறங்கி நடக்கணும், மக்களை போய் சந்திக்கணும். அதை வந்து ஓரளவு அதை செய்ய விடல. இடையூறு கிராம கமிட்டிகள் அமைச்சார் செல்வ பெருந்தகை. கிராமமாக போனார், எல்லாரையும் சந்திச்சார், கிராம கமிட்டிகளை சிறப்பாக அமைச்சார். அதில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இடையூறு. இதில் வந்து இந்த மாவட்ட தலைவர் நான் இவர் ஒர்க் பண்ண மாட்டேன், இது இந்த ஃபேக்ஷனல் லீடர்ஸுடைய செட்டப். அப்போ முதல்ல கட்சி வளரணும்னா ஃபேக்ஷனல் லீடர்ஸை தூளாக கிழிச்சு கொண்டு போய் குப்பை தொட்டில் போடணும். இந்த ஃபேக்ஷனல் லீடர்ஸுக்கெல்லாம் வந்து தலையை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு ஃபுல் ஸ்விங் வந்து யார் மாநில தலைவராக வந்தாலும் அதில் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த நபர் யார்? அண்ணாமலை. உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் பேட் பார்ட்டி. அப்போ அந்த எல்லாம் சொல்லிட்டாங்க வாட்ச் பாய் ஸ்லோகனை அண்ணாமலைக்கு பொறுத்திட்டீங்களா? இல்ல அது வந்து குட் ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அதோட ரிலேட்டடா அந்த மாதிரி தான் சொல்றேன். அப்போ அண்ணாமலை என்ன பண்ணாரு? பழைய பஸ்லாம் இறங்கி வைக்கலன்ட்டு அந்த பஸ்ல இருந்தா நான் புதுசாக யாராவது ஏற்றணுன்னா நான் ரொம்ப மாசமாக இங்கே சீட்டில் உட்காந்துருக்குன்னா இறங்கி வெளியே போகணும். அது உண்மையிலேயே அந்த மொமெண்டம் இன்னமும் இருக்குது. நல்லது பண்ணாரோ கெட்டது பண்ணாரோ ஜனநாயகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கு துரோகம் தான் பண்ணார் பாஜக சேர்ந்துட்டு. ஆனால் அந்த கட்சிக்கு நியாயத்தை பண்ணார். இது உண்மை. அப்போ ஃபுல் ஸ்விங் கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். அப்படி வந்து ஃபுல் ஸ்விங் தலைவர் செல்ல பெருந்தகை இருக்கிறாரா, அவருக்கு ஃபுல் ஸ்விங் கொடுக்கணும். ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் கையை கட்டி போட்டு உன்னை மாநில தலைவர் ஆக்கி விட்டு நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, அந்த மாவட்ட தலைவரையும் ஒத்துக்க மாட்டான் அதை ஓப்பனாகவே தலைவர் செல்ல பெருந்தகை நடிப்பது. அதெல்லாம் காமெடி. இப்போ எனக்கு நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி ஜோக் பண்ணுறானுங்க. தலைவர் செல்வ பெருந்தகை அவ்வளோ அருவருப்பா அசிங்கமாலாம் வந்து ஃபேஸ்புக்கில் இன்றைக்கும் எழுதிட்டு தான் இருக்கானுங்க. யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க?